ஹே நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இங்க பாத்துட்டு இருக்கீங்க நம்ம நவ்கார் சாரீஸ்ல லாட்டா ஐட்டம்ஸ் வந்திருக்கு. சோ குடோனுக்கு வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். இதெல்லாம் பாருங்க மேடம், இப்போ இந்த மாதிரி பார்சல் பேக் ஆகுது. இப்போ அந்த கஸ்டமர் சொன்னாரு இது ஒரே 2 டிசைன் தான், இதுக்குள்ள ஒரு பார்சல் அனுப்புங்க. இது பார்சல் டு பார்சல் போயின்னு இருக்கு. ஒன்னு பின்னாடி பேக்கிங்ல ஆயின்னு இருக்கு. அது என்னத்துக்கு காட்ட தெரியுமா? கஸ்டமருக்கு தெரிஞ்சு ஆகணும். இது 100% ஹோல்சேல் தான். அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க. இந்த ஐட்டம் இருக்குல்ல மேடம், ஆமாங்க சார். நீங்க பஜார்ல ரேட் பாருங்க. சூப்பரா ஓடி இருக்கு மேடம். வித்தியாச ஐட்டம் 285 ரூபாய், 285 rupees. பாருங்க ஐட்டம் வெறும் 285 ரூபாய். 285 rupees. 12 கலர் வரும். 12 கலர் வரும். செம்ம ட்ரெண்டிங்கா தான் போயிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன். ஃபேன்சி கட் வர்க் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு மேடம். இது இன்ஸ்டாகிராம் மேல் ஐட்டம். இது நல்லா ஓடி இருக்கு. ரெஸ்பான்ஸ் சூப்பர் இருக்கு. ஒரு கஸ்டமர் 50 சேலை அனுப்புங்க, 100 சேலை போங்க. அந்த மாதிரி ஒரு டிசைன்ல 12 கலர் வரும். இதுல இல்ல வாங்க மேடம், உள்ள வாங்க. இப்போ ஓகே. இது ஒரு ஐட்டம் பாருங்க மேடம். ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் பிஸியா ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆலியா. ஆமா, நல்லா ஓடி இருக்கு. இது கூட சூப்பர் இருக்கு. என்ன சார் ரேட்? 285. இது கூட இது ஒரு ஐட்டம் பாருங்க. இப்போ நான் கஸ்டமருக்கு அதுதான் சொல்றேன், வித்தியாச ஐட்டம் நிறைய இருக்கு. 1-2 கிடையாது, நிறைய வெரைட்டி வருது மேடம். கஸ்டமருக்கு அதுதான் சொல்றேன், நவ்கார்க்கு நீங்க வரீங்கன்னா ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. 5 சாரி 10 சாரி 15 சாரிக்கு பான் பண்ண கூடாது. 5 சாரி 10 சாரி 15 சாரி எந்த காரணக்கு நான் கொடுக்க மாட்டேன். நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ண கூட கொடுக்க மாட்டேன். நிறைய கஸ்டமர் போன் பண்ணினே இருக்காரு, அதுக்கே பேஜார் பண்ண கூடாது. இது கடையில சிஸ்டம் இருக்கு. ஓன்லி ஃபார் சேல்ஸ் கஸ்டமர் யார் பண்ணினே இருக்காரு அவருக்கு மட்டும் தான். சேல் பண்ணினே இருக்காரு இல்ல பண்ணோமா அவர் மட்டும் வாங்குவோம். நீங்க இல்ல சார் கொஞ்சம் 10 சேலை கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. அந்த யாரோ 2 நாள் முன்னாடி ஒரு கஸ்டமர் எனக்கு ரொம்ப துப்பிட்டாரு. நான் அவருக்கு சொல்லிக்கு ஏன் துப்புறீங்க சார், நம்ம கடையில சிஸ்டம் இருக்கு. 10 சேலை 15 சேலை கொடுக்க மாட்டேன். ஏன் சார் கொடுக்க மாட்டீங்கன்னா கடையில சிஸ்டம் இருக்கு. யாரும் சேல்ஸ் பண்ணின்னு இருக்காரு அவருக்கு மட்டும் தான் மேடம். பாருங்க 4 மாசம் 5 மாசம் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் இருக்கு. பை சான்ஸ் 1-2 ஐட்டம் சேல் ஆகல மாத்தி கொடுக்குறேன். பார்சல் புக்கிங் சிஸ்டம் எல்லாம் இருக்கு. யாரும் பயம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நவ்கார் சூப்பர் கடை இருக்கு, லீகல் கடை இருக்கு. நீங்க பெங்களூர் தமிழ்நாடு இந்த வரீங்கன்னா பஸ்ல வரீங்க, ட்ரெயின்ல வரீங்க, உங்களுக்கு வழி தெரியலன்னா எனக்கு போன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபுல் கைட் பண்றேன். நீங்க வேற யாருக்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ் காட் ஆயிடும். இப்போ எல்லாம் சொல்றாரு நவ்கார் கடை காட்டுறேன்னா யாரு கூட நீங்க போக கூடாது. சும்மா போய் சொல்றாரு, எந்த நவ்கார் காட்ட மாட்டா உங்களுக்கு. எது இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க, நான் போய் அனுப்புறேன், நானே வரேன். இப்போ எப்படி தெரியுமா மேடம், வெரைட்டி நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இப்போ டைம் இல்ல, சீசன் டைம்ல, அதுக்குதான் நான் கஸ்டமர் சும்மா ஒரு பீஸ் காட்டுறேன். ஒரு ஐட்டம்ல 12 கலர் 24 கலர் 8 கலர் அந்த மாதிரி வருது. என்ன மேடம், இப்போ வெரைட்டி நிறைய இருக்கு. உங்களுக்கு ஐட்டம் வேணுமா நேர கடையில வாங்கோ. கடையில வரதுக்கு டைம் இல்ல, வீடியோ காலிங் ஆப்ஷன் இருக்கு. நீங்க வீடியோ காலிங் தைரியம் செலக்ஷன் பண்ணலாம். இதுக்கு போட்டோ கூட அனுப்புறேன், பட் போட்டோ எவ்வளவு இல்ல மொபைல்ல. இதான் இப்போ பார்சல் வருது, போட்டோ எடுக்கிறது டைம் இல்ல. பண்டிகை இப்போ சீசன் இருக்குல்ல, பொங்கல். இதெல்லாம் பாருங்க, இது நீலன் சூப்பரா ஓடி இருக்கு. 295 rupees. 295 rupees. நம்ம கிட்ட வெரைட்டி நிறைய இருக்கு மேடம். என்ன காட்டணும் எனக்கு தெரிய மாட்டேன். இது பாருங்க, ரொம்ப சாஃப்ட் ஐட்டம் இருக்கு. சாஃப்ட் ரொம்ப. இது பாருங்க, டோட்டல் வித்தியாச ஐட்டம் இருக்கு. ஃபேன்சி ஐட்டம் இருக்கு மேடம். இப்போ இதுல எப்படி தெரியுமா, 100 கலர் 100 டிசைன் வரும். எவ்வளோ 1-2 டிசைன் கிடையாது, கலர் டிசைன் நிறைய வரும் மேடம். இப்போ எல்லாம் வீடியோல போட முடியாது மேடம். இப்போ பண்டிகை டைம் கஸ்டமருக்கு அதுதான் சொல்றேன், யாரும் பெஜாரா பண்ணக்கூடாது. யாருக்கு கஷ்ட பண்ணி சம்பாதிக்கணும்னு நவ்கார்ல வாங்குவோம். நவ்கார் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட் பண்றாரு. நான் கஸ்டமர் அதுதான் சொல்றாரு. பாருங்க, இது ஹோல்சேல் கடை இருக்கு. நீங்க ஹோல்சேல் கடையில பெஜார் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பின்னாடி முன்னாடி ஆகுது, அதுக்கு நீங்க யாரும் பெஜாரா பண்ணக்கூடாது. யாருக்கு சம்பாதிக்கணும் கொஞ்சம் கஷ்ட பண்ணி தான் ஆகணும் மேடம். கஷ்ட பண்ணலன்னா சம்பாதிக்க முடியாது. ஓகே மேடம், வெரைட்டி நிறைய இருக்கு, வாங்கோ. ஒரு ஐட்டம் காட்டலாம். இப்போ என்ன தெரியுமா மேடம், டோட்டல் வித்தியாச ஐட்டம் ஓடி இருக்கு. இதெல்லாம் டோட்டல் என்ன மாதிரி ஃபேன்சி கான்செப்ட். இது பாருங்க, இப்போ அந்த காட்டின அந்த துணி வேற இருக்கு, இந்த துணி வேற இருக்கு. இது துணி வேற பாருங்க, டோட்டல் துணி வேற இருக்கும். ஒரே மாதிரி கிடையாது நம்ம கிட்ட, வேற துணி நிறைய இருக்கு. இதெல்லாம் பாருங்க, இப்போ நல்லா ஓடி இருக்கு. ரெஸ்பான்ஸ் சூப்பர் இருக்கு. டோட்டல் ஃபேன்சி கான்செப்ட். இது பாருங்க, பஜார்ல உங்களுக்கு 450 யாரும் கம்மி கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குறேன் 275. 275 rupees. 275. சூப்பர் ஓடி இருக்கு மேடம். இப்போ இதுல எப்படி தெரியுமா, எவ்வளவு குவான்டிட்டி வேணா கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. குவான்டிட்டி எவ்வளவு வேணா கொடுக்குறேன். இப்போ அதுதான் சொல்றேன் மேடம். இப்போ வெரைட்டி நிறைய இருக்கு. இப்போ வீடியோல போறதுக்கு டைம் இல்லை எவ்வளோ. நான் கஸ்டமருக்கு அதுதான் சொல்றேன், யாருக்கு ஐட்டம் தேவை இருக்கு, ஏன்னா வீடியோ காலிங் ஆப்ஷன் இருக்கு. வீடியோ காலிங் நீங்க செலக்ஷன் பண்ணலாம். இல்ல சார் வீடியோ காலிங் வேண்டாம், நீங்க நேர கடையில வாங்கோ.
உங்களுக்கு நான் சொல்றது கஸ்டமருக்கு அதுதான் சொல்றேன். ஒரு வாட்டி நவுகார்ல வாங்குவோம் நீங்க என்ன தெரியுமா, ஒரு வாட்டி கை டச் பண்ணி வாங்கினா உங்களுக்கு தெரிஞ்சு ஆயிடும். இல்ல சார் என் கையில வர முடியாது, வீடியோ காலிங் ஆப்ஷன் இருக்கு, இந்த வீடியோ காலிங் செலக்ஷன் பண்ணலாம். வாங்க மேடம். டோட்டல் இது துணி பாருங்க, மக்மல் மாதிரி துணி இருக்கு. ஆமா அப்படி சாஃப்ட் இருக்கு. இது பாபா அசோக்னா என்ன பாபா ಸರ್ ಇದು ಫ್ಯಾನ್ ಆಫ್ ಮಾಡಬೇಕು. ಪಂಕ್ ಬಂದ್ ಕರ್ ಫ್ಯಾನ್ ಎರಡು ಫ್ಯಾನ್. ಇದು ಪಾನ್ಕೋ ಅಲ್ಲೋ இப்போ நான் கஸ்டமருக்கு என்ன சொல்றேன், இது எவ்வளவு சார்? கிட்டனே 375. இது பாருங்க 375. இதெல்லாம் பாருங்க துணி பாருங்க, அப்படியே மக்மல் மாதிரி துணி இருக்கு. சோ फ्रेंड्स இத பாத்துட்டு இருக்கீங்க, இது வந்து 375, இது 410 ரூபாய். அந்த இதுவும் சரி 410 ரூபாய். அவ்வளவு அஃபோர்டபிள் பிரைஸ்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. 385 ரூபாய். இது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க 385 ரூபாய். இதுல ஒண்ணு கம்மி தான கூட கிடைக்கும் மேடம். நேத்து ஒரு பார்சல் வந்திருக்கு, இதுல சேம் 325 ரூபாயில கூட வந்திருக்கு. பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், துணி வித்தியாசம் இருக்கும். வாங்க மேடம் உள்ள வாங்க. மேல இருக்கு தள்ளுங்க. ஓகே சோ இன்னுமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம ஸ்கைட்ல வந்துருங்க. இல்ல இருக்கு ஒண்ணு இல்ல இருக்கு. பாருங்க கஸ்டமர்ஸ் பயங்கரமா இருக்காங்க இன்னைக்கு. एक्चुअली என்ன தெரியுமா மேடம், இது இப்போ எல்லாம் யார் வராறா only for sales customer மட்டும் தான். நான் வீடியோல அதுதான் சொல்றேன், நான் வர மாட்டாரு, நான் 5 சரி 10 சரி கொடுக்க மாட்டேன் யாருக்கெல்லாம். இப்போ நான் கஸ்டமர் அதுதான் சொல்றேன், இது இந்த மாதிரி கடை என்னன்னா அதுதான் ஹோல்சேல் கடை. ஓகே சும்மா இப்போ யார் எல்லாரும் 5 சாரி கொடுக்குறாரு, அதுதான் ஹோல்சேலா? ஹோல்சேல் என்ன கடை இருக்கு தெரியுமா? 5 சாரி 10 சாரி 15 சாரி கொடுக்க கூடாது, அதுதான் ஹோல்சேல். ஓகே 5 சாரி கூட கொடுக்குற ஹோல்சேல், அதெல்லாம் ஒண்ணு ஹோல்சேல் இல்ல மேடம். இது ஒரு ஐட்டம் பாருங்க, அப்போ அந்த டைம்ல காட்டுறீங்களே 400 சில்லர் 500 சில்லர், இது பாருங்க 375 ரூபாய். 375. அதுதான் சொல்றேன், நம்ம கிட்ட வெரைட்டி நிறைய இருக்கு மேடம், வெரைட்டி நிறைய இருக்கு. எனக்கே தெரியாது எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு. கண்டிப்பா கஸ்டமருக்கு அதுதான் சொல்றேன் மேடம், யாரை கஷ்டம் பண்ணி சம்பாதிக்கணும்னா நவுகார்ல வாங்கோ. நவுகார் வேற யாரதே கடையில உங்களுக்கு தம்பி இருக்கு. ஓகே மேம், எந்த பயம் பண்ணிட்டு தேவையில்ல. இப்போ ஒரு மேடம் வந்தாரு, இந்த மேடம் வந்தாரு, இவருக்கு போய் தெரியல, எனக்கு போன் பண்ணாரு, நான் முன்னாடி போயிருக்கேன், அவருக்கு கூட்டின வந்திருக்கேன். எதுவுமே பயம் பண்ணிட்டு தேவையில்ல. லீகல் கடை இருக்கு, நியாய கடை இருக்கு. ஒரு சேலை மேல 20 ரூபாய் சம்பாதிக்கிறேன், இந்த தொழில் மேல உட்கார்ந்து இருக்கேன். அந்த மாதிரி ஃப்ராட் வேலை நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். ஓப்பன் வியாபாரம் பண்றேன், நியாய வியாபாரம் பண்றேன். நியாய வியாபாரம் பண்ணா லாங் வியாபாரம் ஆகும், அநியாய வியாபாரம் பண்ணா ஒரே வாட்டி தான் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ फ्रेंड्स கேட்டிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கம்மியா பார்க்கணும் பாரு, 190 ரூபாய் வித் ப்ளவுஸ். 190 ரூபாய்க்கு இங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த சாரி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். பியூர் கிரேப் சில்க் 245 ரூபாய். 245 ரூபாய்க்கு நமக்கு பியூர் கிரேப் சில்க் சாரீஸ் கிடைக்கும். இதுல சேம் கிரேப் சில்க் 225 ரூபாய், 225 rupees. இது பாருங்க, வெறும் 225 rupeesக்கு நமக்கு இதுவே சரி கிரேப் சாரீஸ் தான். இது பாருங்க பியூர் வெயிட்லெஸ் 225 ரூபாய், 225 rupees. இது கூட அவ்வளவுதான் 225 rupees. இதுல எப்படி தெரியுமா, இதுல ஒரு சாரி காட்டல, இல்ல 100 கலர் 100 டிசைன்ஸ் இருக்கு, டிசைன்ஸ் நிறைய இருக்கு. இது ஒரு பீஸ் என்னத்துக்கு காட்ட தெரியுமா, வீடியோ பண்ணதுக்கு டைம் இல்ல நம்ம கிட்ட, அதுக்கு தான் காட்டின்னு இருக்கு. கஸ்டமருக்கு அதுதான் சொல்றேன் மேடம், யார் இல்ல உங்க தம்பி இருக்கு, கடையில வாங்கோ, நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, பெரிய பேச்சு பேச மாட்டேன். என் வியாபார கோசம் நான் எல்லாம் பண்றேன், பட் நீங்க சம்பாதிக்கணும்னா நவுகார்ல வாங்கோ. நான் என்னத்துக்கு பெரிய பேச்சு பேச மாட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு நம்மளுக்கு வியாபாரம், நம்மளுக்கு டைம் கூட இல்லை, பட் என்ன பண்ண முடியும், கஸ்டமர் வேணும் எனக்கு. என்ன தெரியுமா, ரெஸ்பான்ஸ் சூப்பர் இருக்கு. நம்மளுக்கு காலையில சாயங்காலம் தரக்கா பேசுறதுக்கே டைம் இல்லை, அந்த அளவுக்கு வியாபாரம் இருக்கு. பட் அப்போ கூட ஒன்றும் பண்ண முடியாது. கஸ்டமர் சாமி மாதிரி இருக்கு, கஸ்டமருக்கு அதே ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஒரு வாட்டி என் கையில் போன் எடுக்க முடியல, யாரும் பெஜாரா பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் நானே திருப்பி போன் பண்றேன். ஓகே மேம், நீங்க இப்போ யாரும் பே பண்றாரு, ஐயோ நான் வீடியோ காலிங், யாரும் என்கிட்ட யாரும் பே பண்ணல, கண்ணு முடிஞ்சு என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணின்னு இருக்காரு. யாரு புது கஸ்டமர் வீடியோ பார்த்துன்னு இருக்காரு, நீங்க வீடியோ காலிங் செலக்ஷன் பண்றீங்கன்னு எந்த பே பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க தைரியம் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். என்கிட்ட நீங்க பணம் போட்டோன்னா 1 ரூபாய் கூட மோசம் ஆகாது. எல்லாம் பழைய வீடியோ எல்லாம் பாருங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, அப்புறம் பார்த்துட்டு நீங்க என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, நான் உங்க தம்பி மாதிரி இருக்கேன் மேடம், எந்த கணக்கு ப்ராட் பண்ண மாட்டேன். கேட்டுட்டு 1 ரூபாய் வாங்குறேன், பட் மோசம் யாருக்கிட்ட பண்ண மாட்டேன். பட் எனக்கு இன்னும் ஒரு கடை இல்லை, 4-5 கடை இருக்கேன். நான் 4-5 கடை ஒன்று இருக்கேன். பட் வியாபாரம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் அதுதான் சொல்றேன் கஸ்டமருக்கு. கஸ்டமர் கஷ்டம் எனக்கு தெரியும் மேடம். இப்ப பணம் எத்தனை வரா இல்ல, ஆமா வீட்டு யாருக்கிட்ட பணம் இல்லை மேடம், யாரு வட்டி மேல எத்தனை வராரு, யாரு செயின் கிருவி இக்பிட்ட எத்தனை வராரு, அந்த கஷ்டம் நான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரியும். அதுக்கு நீங்க யாரும் பயம் பண்ண வேண்டிய தேவையில்ல. நான் என்ன துணி கொடுக்குறேன் உங்களுக்கு, இப்போ நீங்க 50,000 ரூபாய் துணி எத்தனை போனா 1 lakh சேல் ஆகும். சேல் ஆகலன்னு எனக்கு போன் பண்ணுங்க. நான் என்ன நீங்க பெரிய பெரிய பேச்சு பேசுனீங்க, இந்த மாதிரி சேல் ஆகலன்னா நான் பார்த்து கொடுக்குறேன். அந்த அளவுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் மேடம். ஏன் கொடுக்குறேன் தெரியுமா, அந்த துணி மேல எனக்கு ரொம்ப காம்படிஷன் இருக்கு. ஏன்
கஸ்டமர் சேல் பண்ணினே இருக்காரு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு மேடம். என்னத்துக்கு போய் சொல்லணும், இப்ப பாருங்க இது இந்த கரேப் சில்க் இருக்குல்ல, இது 245 ரூபாய் இருக்கு மேடம். இப்போ இந்த ஐட்டம்ல நீங்க நிறைய சம்பாதிக்க முடியாது, ஏன்னா இது சாதா ஐட்டம் இருக்கு. ஆமா, பட் நீங்க கண்ணு மூடின 450 ரூபாய் சாரி சேல் ஆகல எனக்கு சொல்லுங்க. பாருங்க சாரி பாருங்க, சூப்பர் ஐட்டம் இருக்கு, ஹாட் கேட் ஐட்டம். இப்ப பாருங்க, நான் கஸ்டமருக்கு அதுதான் சொல்றேன், பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரிதாமா. இது 245 ரூபாய், இது 225 ரூபாய். ஓகே, ரெண்டுமே கரேப் தான், கொஞ்சம் அது கொஞ்சம் குவாலிட்டி, கொஞ்சம் ஹாட். ஓகே, இப்போ எல்லா கஸ்டமருக்கு சொல்ல முடியாது என் கையில. ஒரு ஐட்டம்ல எனக்கு 5 வெரைட்டி இருக்கு மேடம். பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் துணி டோட்டல் வித்தியாசம் இருக்கும். ஓகே ஓகே மேம், இப்போ வாங்க, இதை திரும்ப மிக்கது வேற பார்க்கலாம், ஒரு வாட்டி கவர் பண்ணலாம் வீடியோ. வாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, சூப்பரான குடோன்னு, அங்கங்கே சாரீஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. அப்படியே நம்ம கிளம்பிடலாம். இந்த பக்கம் வந்துடுங்க சார். வாங்க சார். இது எப்படி தெரியும் மேடம், இதெல்லாம் only for booking போகுது மேடம். புக்கிங், ஓகே. கஸ்டமர் என்ன தெரியும், அண்ணா இந்த ஒரு 50 சேலை அனுப்புங்க, அண்ணா இந்த 100 சேலை அனுப்புங்க, அந்த மாதிரி மேடம். எனக்கு என்னத்துக்கு பெரிய பேச்சு பேச மாட்டேன், சூப்பர் வியாபாரம் இருக்கு மேடம். சாமி நல்ல வியாபாரம் கொடுத்துருக்காங்க எனக்கு. நான் கஸ்டமருக்கு அதுதான் சொல்றேன், யாரும் சம்பாதிக்கணும் இல்ல சார், எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, நான் சம்பாரிச்சு இந்த காட்டணும் பணானா நௌகாரில் வாங்கும், அந்த அளவுக்கு நான் மேடம் சப்போர்ட் பண்றேன் மேடம். உங்களுக்கு வேற யாரும் கிடையாது மேடம், என் தம்பி மாதிரி பாருங்க. எனக்கு நான் பெரிய ஓனர் இல்லை, எனக்கு கஸ்டமர் தான் சுவாமி இருக்கு. நீங்க ஒரு வாட்டி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணனா எந்த கடையும் தேட மாட்டேங்க மேடம். அப்புறமா அது எப்படி தெரியுமா, வியாபாரம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேடம். என்னதுக்கு போய் சொல்லணும், இப்போ எல்லாம் பஜார்ல எல்லாருக்கும் தெரியுதானே, இப்போ எனக்கு பஜார்ல கம்மி ரேட் கூட பண்ணிருக்கேன். ஏன் நீங்க அந்த மாதிரி ரேட்டுக்கு சேல் பண்றீங்க, ஏன் எவ்வளவு கம்மி ரேட்டுக்கு சேல் பண்றீங்கன்னா அது ஏன் இஷ்டம். இப்போ பஜார்ல ரொம்ப இது இருக்கு மேடம், காம்படிஷன். நான் இது ஓப்பனாக சொல்றேன், நான் ஓன்லி போர் சேலை மேல 20 ரூபாய் வாங்க மாட்டேன், வாங்குறேன். அப்புறம் கஸ்டமர் என்ன தெரியுமா, எனக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்றேன், என்ன சார் நீங்க அது வீடியோ என்ன போட்டீங்க அதே ரேட் கொடுக்குறீங்கண்ணா. ஆமா அதே ரேட் கொடுக்குறீங்க. இல்ல சார் எனக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மோசம் ஆயிடுச்சு மேடம். மோசம் வேற யாரு பண்ணாரு, நான் பண்ண மாட்டேன். நான் வீடியோல என்ன துணி போட்டிருக்கேன் அதே துணி கொடுக்குறேன், என்ன ரேட் போட்டிருக்கேன் அதே ரேட்டுக்கு கொடுக்குறேன். ஒரு வாட்டி நான் உட்கார்ல வாங்குவோம். அவ்வளோதான் செம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா, கேட்க ஒரு புத்துணர்ச்சியாவே இருக்கு. ஸோ இந்த வாட்டி 2025 நம்ம பொங்கலுக்கு செம்மையான கலெக்ஷன்ஸ். இப்போ எப்படி தெரியுமா, வீடியோல எவ்வளவு போட முடியும் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, செம்மையான வெரைட்டி இருக்கு. எனக்கிட்ட 100 ரூபாய் தான் ஸ்டார்டிங் இருக்கு மேடம், 100 rupees தான் ஸ்டார்டிங் இருக்கு. 100 ரூபாய் படுவே பிளவுஸ் இல்ல, பட் நல்லா ஓடின்னு இருக்கேன் மேடம். ஒரு கஸ்டமர் சின்ன கஸ்டமர் வீட்டுல சேல் பண்றா இல்ல, 50 சேலை அனுப்புங்க, நான் 100 சேலை அனுப்புங்க, 100 ரூபாய் படுவே. ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு மேடம். நான் கஸ்டமருக்கு ஒரே வாட்டி தான் சொல்றேன் மேடம், நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்றீங்களே வேற கடையில நான் பண்ணீங்களே, ஒரு வாட்டி நௌகார்ல வாங்குவோம். ஒரு வாட்டி நௌகார் சான்ஸ் கொடுங்க, எந்த கடைக்கு நீங்க போக மாட்டீங்க மேடம். இது உங்களுக்கு அந்த மாதிரி சமாதானம் ஆயிடும். ஐயோ நான் தம்பி கடை தான் போயிருக்கேன், அந்த சமாதானம் உங்களுக்கு வராம ஆயிடும் மேடம். கரெக்ட். என்ன தெரியுமா மேடம், நான் அதே மாதிரி கஸ்டமருக்கு துணி கொடுக்குறேன், சாமிக்கு சொல்லிட்டு கொடுக்குறேன் மேடம். அவருக்கு நல்ல வியாபாரம் ஆகணும், அவருக்கு நல்ல வியாபாரம் ஆயிடுச்சுன்னா எனக்கு டபுள் வியாபாரம் ஆகும். ஆமா மறுபடியும் வருவாங்களே. அதே மாதிரி மேடம் நான் ஒரு நாள் வியாபாரம் பண்ண மாட்டேன், நான் ரெகுலர் வியாபாரம் பண்றேன். கஸ்டமருக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கேன் மேடம். பெரிய பேச்சு என்னத்துக்கு பேசுறேன், யூடியூப் தான் நல்லா வியாபாரம் பண்ணின்னு இருக்கேன்னா ஆர்டர் டு ஆர்டர் வரேன். பட் கஸ்டமர் ஒரு வாட்டி வரேன், நெக்ஸ்ட் டைம் வீடியோ காலிங்ல செலக்ஷன் பண்றேன் மேடம். ஓகே மேடம், வாங்க கீழே போலாம் இப்போ. ஓகேங்க.